ரெடி? தேவையில்லாம யார் கூடயும் ஃபைட் பண்ண மாட்டோம். ஆனா யாராவது தங்களுடைய பவரை தவற பயன்படுத்தினாங்கன்னா நாங்க அவங்கள சும்மா விட மாட்டோம். ரொம்பவே பிரமாதம். நீங்க வீரர்கள் மட்டும் இல்ல, நல்ல மனிதர்களும் கூட தான், அதோட நல்ல நண்பர்களும். உங்களை நான் அழிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நான் ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்கும். அது சரி, இப்போ நான் கிளம்புறேன். இப்போ இந்த ஜான் பையன் எங்க இருக்கா? இவன் தான கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட மாட்டி விட்டுட்டான். அதெல்லாம் இல்ல, நான் யாரு கூடயும் சண்டை போடாமலேயே நிறைய அடிய வாங்கிட்ட. என்ன விட்டுடுங்க. வெரி குட் மோட்டோ பாத்ரோ. நீங்க 2 பேரும் உண்மையிலே சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்னா பார்த்தோம். வில்லேஜ் மவுண்ட் ஏரியா டிராக்டர் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. வயிறு ரொம்ப பசிக்குதுடா. கமான், மவுண்ட் ஏரியா போய் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். பாபா போலாம். ரொம்ப பசிக்குது. பாபா போலாம். ஹலோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நீங்களா யாரு? இங்க எதுக்காக வந்தீங்க? அதாவது இவ சொல்ல வந்தது, நீவா மோட்டோ, நான் வந்து பத்துலு. நாங்க வந்து ட்ரெக்கிங்க்கு போயிட்டு இருந்தோம். ரொம்பவே பசிச்சது. இங்க வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு முன்னேறி போகலான்னு தான் வந்தோம். அப்படியா? என் பேரு குரும் பாடி. இங்க வந்த விருந்தினர்களை நாங்க கடவுளா பார்ப்போம். சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. என்னது இது? எங்க ஊரே வறட்சியில வறண்டு போய்தான் இருக்கு. சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்ல. அதனால இவ்வளவுதான் தர முடியும். அது சரி, உங்க ஊருக்கு எப்படி வறட்சி வந்தது? எங்க கிராமத்துல ஒரு குங்ஃபு ஏஞ்சல் ஸ்டாச்சு இருந்தது. அது எங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் வளமா இருந்தோம். ஆனா குங்ஃபு சாம்பியன் ஜிந்தால் அந்த ஸ்டாச்சுவை திருடிட்டு போயிட்டான். அதுல இருந்து எங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் வறட்சி நிலவுது. கஷ்டத்துல தவிக்கிறோம். அந்த சின்னால் எங்க இருப்பான்னு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க போய் உங்க ஸ்டாச்சு இங்கே கொண்டு வந்துடுறோம். ஐயோ, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. அன்னைக்கு நாங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரு எங்களுடைய ஏஞ்சல் ஸ்டாச்சு. எங்களால அவனை தடுக்கவே முடியல. அவன் பயங்கரமான குங்ஃபு ஃபைட்டர். I see. நாங்களும் மாஸ்டர் ஹிப் நரேஷுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவனை நாங்க எங்க பார்க்க முடியும்னு மட்டும் சொல்லுங்க. கேசல் ஆஃப் ஜிந்தால்ல தான் தங்குறான். இங்க வந்திருக்கீங்க, நீங்க வெளியே போங்க. சின்னால் எங்க இருக்கா? உடனே போய் அவகிட்ட ஸ்டாச்சு எங்க கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லு. இல்லடா கட்டியாக்கி இட்லில போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். சின்னாலுடைய சட்னியா டைம்
மெடிடேஷன் பண்றாரு. அப்படி பண்ணா அவரோட கும்பு பவர் 1000 மடங்கு அதிகமாயிடும். அவருக்கு உலகத்துல யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அவருக்கு தொல்லை கொடுக்க முடியாது. நீங்க தெரிஞ்சு போறது நாங்க திரும்பி எங்க கிட்டியா? வந்திருக்கிறீங்களா? நான் மெடிடேஷன் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் வந்தது? நாங்க தான் மோட்டோ பத்துலோ. நீங்க குங்ஃபு ஏஞ்சலுடைய ஸ்டாச்சுவை திருடிட்டு வந்திருக்கீங்க. அந்த ஸ்டாச்சுவை நாங்க திரும்ப வாங்குறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கோம். அந்த ஸ்டாச்சுவுக்காக எனக்கு 100 கோடி கிடைக்க போகுது. நீங்க வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு போங்க. யாராவது இருக்கீங்களா? இவங்கள மேல கூட்டிட்டு போங்க. ஸ்டாச்சு இருக்கிற இடத்த காட்டு. ஆனா என் மெடிடேஷனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. தேங்க்யூ. நீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஐயா கூட நீங்க வாங்க. வாங்க போலாம். இதுதான் அந்த இடம். போங்க போய் ஸ்டாச்சுவை எடுத்துக்கோங்க. அவன் ரொம்பவே நக்கலா சிரிச்சுட்டு போறான் பாத்தியா? கண்டிப்பா முன்னாடி போனா ஆபத்து இருக்கு. இல்ல பத்தலு, என்னுடைய பாஸ் ஜில்தான் உண்மையிலே ரொம்ப நல்லமான மனுஷன் இருக்காங்க. புரியுதா? வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறான். ஸ்டாச்சுவை குடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் உடனே பொங்க சொல்லிட்டான். அவன் பேச்ச கேட்டு சிப்பாங்க இருக்கிறாங்க. நாம எங்க வந்து சேர்ந்திருக்கோம்? பத்தலு, எனக்கு ஸ்டாச்சுவா எடுத்துட்டு ஓடிடலாம். அட மோட்டோ நில்லு. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். சபாஷ் மோட்டோ. Thank you very much, சித்தால் அண்ணன். நாங்க ஸ்டாச்சுவை எடுத்துட்டு போறோம். ஸ்டாச்சுவை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னா நான் உங்க 2 பேரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஸ்டாச்சு வேணும்னா 2 வழிதான் இருக்கு. 100 கோடி கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு ஸ்டாச்சு எடுத்துட்டு போங்க. 2வது, என்ன ஃபைட்ல தோக்கடிச்சிட்டு ஸ்டாச்சுவை எடுத்துட்டு போங்க. ஏப்பா, கண்ணை மூடிக்கிட்டு முன்னாடி fight பண்ணுவியா? கண்ணை திறந்து எங்களை பாரு. அதுக்கப்புறம் fight பண்ணு. கண்ணை மூடிக்கிட்டு நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெடிடேஷனை முழுசா முடிக்கிற வரைக்கும் என்னால் கண்ணை திறக்க முடியாது. உங்களை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நான் மெடிடேஷன் பண்ணுவேன். சரி சமமானவங்கிட்ட தான் fight பண்ணுவாங்க. நானும் என் கண்ணை கட்டிக்கிட்டு தான் உங்க கூட fight பண்ண போறேன். சரி, உன் இஷ்டப்படியே நடக்கும். அந்த சிலையை உங்களால கொண்டு போக முடியாது.